இந்தியாவின் பொருளாதார தலைநகரம். பல மாநிலங்களை காட்டிலும் அதிக மக்கள் தொகை. 75,000 கோடி ரூபாய் பட்ஜெட் கொண்ட ஆசியாவின் ஆகச்சிறந்த மாநகராட்சி என பன்முக அடையாளங்களை கொண்டது மும்பை. தேசத்தின் போக்கை தீர்மானிக்கும் இந்த மாநகராட்சிக்கான தேர்தல் இம்முறை ஒரு போர் போலவே அரங்கேறி வருகிறது. வழக்கமான தேர்தல்களைப் போலன்றி இம்முறை மும்பையில் தனது தனித்துவத்தை நிரூபிப்பதையே பாஜக இலக்காக கொண்டுள்ளது. ஆளும் கூட்டணியில் ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனை இருந்தாலும் அவருக்கு மும்பையில் செல்வாக்கு குறைவு என்பதால் பாஜகவே முன்னிலை வகிக்கிறது. 2017 மாநகராட்சி தேர்தலில் 82 இடங்களை வென்றதே இதுவரையிலான பாஜகவின் உச்சம். ஆனால் சிவசேனை உடைந்திருக்கும் சூழலில் இம்முறை தனி பெரும்பான்மை பெற முடியும் என பாஜக நம்புகிறது. 2025 சட்டமன்ற வெற்றியை தொடர்ந்து முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் ட்ரிபிள் இன்ஜின் என்ற இலக்கை நோக்கி தீவிரமாக செயல்படுகிறார். தாராவி மறுசீரமைப்பு போன்ற அதானி குழுமத்தின் மெகா திட்டங்கள் சுமூகமாக நடக்க மும்பையை வெல்வது பாஜகவுக்கு மிக அவசியம். சிவசேனைக்கு மும்பை என்பது பிறப்பிடம் அல்ல, அது ஒரு நிதி பெட்டகம். கடந்த 25 ஆண்டுகளாக சிவசேனையின் கட்டுப்பாட்டில் இருந்த மாநகராட்சி ஷிண்டேவின் பிரிவுக்கு பின் தாக்கரே குடும்பத்தின் கையில் இருந்து நழுவி வருகிறது. சட்டமன்ற தேர்தலில் சந்தித்த பின்னடைவை தொடர்ந்து மும்பையை இழந்தால் கட்சியையே இழந்ததாகிவிடும் என்ற இக்கட்டான நிலையில் உத்தவ் தாக்கரே உள்ளார். இதன் விளைவாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு தனது சகோதரர் ராஜ் தாக்கரேவுடன் அவர் கைகோத்துள்ளார். குஜராத்திகளால் மகாராஷ்டிரம் சுரண்டப்படுகிறது என மோடி ஷா கூட்டணி மீதும் அதானி மீதும் தாக்கரே தரப்பு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறது. குறிப்பாக மும்பையை வட இந்தியர் ஆழ்வார் என்று பாஜக தலைவர் கிருபாசங்கர் சிங் பேசியதும், மும்பை ஒரு சர்வதேச நகரம் என அண்ணாமலை குறிப்பிட்டதும் மராத்திய உணர்வாளர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. மராத்தி பேசாதவர்களை பாஜக ஒருங்கிணைப்பதற்கு எதிராக இவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். ராஜ் தாக்கரேவின் வருகை காங்கிரசுக்கு அதிருப்தியை தந்தது. மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு பின் சிவசேனை காங்கிரஸ் உறவில் விரிசல் ஏற்பட்டதால் காங்கிரஸ் இம்முறை தனித்து போட்டியிடுகிறது. இதனால் பாஜக சிவசேனை இடையிலான நேரடி போட்டியில் காங்கிரஸ் களத்தில் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. மும்பையில் மராத்தியர்கள் 35 விழுக்காடாக இருக்கும் வேளையில் ஹிந்தி பேசுவோர் எண்ணிக்கை 25 விழுக்காட்டை தாண்டிவிட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் புலம்பெயர்ந்தவர்களில் 60 விழுக்காட்டினர் வட மாநிலத்தவர்கள். இந்நிலை தொடர்ந்தால் புலம்பெயர்வோரே மும்பையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பார்கள் என்ற அச்சம் மராத்தியர்களிடையே எழுந்துள்ளது. மராத்திய மண்ணின் மைந்தர்களா அல்லது புலம்பெயர்ந்தோரின் ஆதிக்கமா? இந்த நீண்டகால விவாதத்திற்கு மும்பை மக்கள் என்ன தீர்ப்பளிக்க போகிறார்கள் என்பது ஜனவரி 16 தேர்தல் முடிவில் தெரிந்துவிடும்.